அந்த ராசியிலே எந்த புள்ளியை தொடுகிறது. காலையில் கூட இங்கு லக்ன புள்ளி என்ற ஒரு வார்த்தை வந்தது. அதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு சொந்தமான வார்த்தைகள் பெரியோர்கள். ஒரு நட்சத்திரத்தை 3 பாகை 20 கலையை கொண்டு ஜாதகத்தை எடுத்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆய்வு பண்ணிங்கன்னா காலையில் 11:45 மணிக்கு மேலே ஜோதிடர்கிட்ட வரக்கூடிய 99% புதனுடைய ஆதிக்கம் ஏதோ ஒரு வழியில் இருக்கும். கேபி ஐயா அவர்கள், ஏன்னா எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடையாது, முதல்ல இப்போதான் முதல்ல வராரு. அவர் சொன்னாருக்கு 5000 மாணவர்களை நான் உருவாக்கியிருக்கேன், நான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஐயா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்க, நீங்கள் வாங்கய்யா அப்படின்னு சொன்னோம். ஐயா அப்படி சிறப்புரையாற்றுவார். எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை வணங்கி எம்மையும் என்னுள் விளங்குகின்ற அம்மையும் அப்பனையும் மீண்டும் வணங்கி சோதிடம் என்கின்ற செய்தியானது சோதித்து மனதை திடப்படுத்துதல் என்றும் சோதி இருக்கும் இடம் என்றும் 2 காரண பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. பெரியோர்களே, முதலில் நான் என்னை பற்றி ஒரு நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன். முதலில் இந்த யோக வராதி சக்தி பீடத்தை நாம் வாழ்த்தி வணங்கி போற்றி மகிழ்ந்து உலகெல்லாம் மிகச்சிறந்த சேர சோழ பாண்டியர்களிலே சோழ மன்னருடைய ராஜ்யமானது மிகவும் வளர்ந்து பெருகி பல இடங்களில் சொல்லப்போனால் மலேசியாவை தாண்டி இலங்கையை தாண்டி இருந்ததாக வரலாறு சொல்லுகின்ற நேரத்திலே அங்கு வராகிதான் மூலமாக இருந்து அதை நடத்துகிறார்கள். அந்த வராகிதான் நம்முடைய தஞ்சாவூர் கோயிலினுடைய மூலமாக வழிபட்டு கொண்டு இருப்பதை நீங்கள் அங்கு செல்லுகின்ற பொழுது அந்த பஞ்சமி என்று அது எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து யோகத்தில் அமர்கின்ற பொழுதுதான் அந்த அற்புதங்களை நாம் அனுபவிக்க இயலும். அதற்கு முதலில் நமக்கு தியானம் தெரிய வேண்டும் பெரியோர்களே. அடுத்தபடியாக எனது பெயர் முனைவர் காசோ ராதாகிருஷ்ணன், டாக்டர் KS ராதாகிருஷ்ணன். நான் கேபி முறையில் 48 ஆண்டுகளாக இந்த கேபி முறை ஆய்வினை செய்து வருகிறேன் பெரியோர்களே. அடுத்த செய்தி, தமிழ்நாட்டிலேயே முதலில் கேபி முறையில் முனைவர் பட்டம் PhD பெற்றிருக்கிறேன் என்கின்ற செய்தியும் சொல்லி, நான் கற்பகம் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து அங்கும் அதற்கு முன்னேயே கிட்டத்தட்ட 5000 மாணவர்களை தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கேபி முறை சோதிடத்தை அவர்கள் வல்லுநராக இருக்க மாற்றி இருக்கிறேன். ஆகவே இந்த நிலைக்கு காரணமாக இருந்த எனது குருமார்கள் கோவிந்த நாயர் ஐயா அவர்களையும் அன்னூர் MP சண்முகம் ஐயா அவர்கள்தான் எனக்கு கேபி முறையை போதித்தார்கள். MP சண்முகம் ஐயா அவர்கள் இந்த கேபி முறையை கண்டுபிடித்த KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நேரடி மாணவராவார். அவருடைய நேரடி மாணவராக 10 ஆண்டுகள் நான் அவரிடம் குருகுலத்தில் கற்றுக்கொண்டேன் பெரியோர்களே. MP சண்முகம் ஐயா த ஆதர் ஆஃப் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் என்று வால்யூம் 1, 2 என்று 2 மிக அற்புதமாக இந்த உலக மக்களெல்லாம் சோதிடத்தில் துல்லியமான கணக்குகளை உணர்ந்து தெரிந்து காரகங்களை பயன்படுத்தி காரியங்கள் நடக்குகின்ற தேதியை நேரத்தை கூட சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் MP சண்முகம் ஐயா. அவர்களுடைய பயிற்சியின் காரணமாக பல்வேறு ஜாதகங்கள் காலையிலிருந்து பல கருத்துக்கள் அற்புதமாக சொல்லி கொண்டு வந்திருந்தாலும் ஒரு சம்பவம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த நிமிடத்தில் நடந்திருக்கிறது என்ற பல சான்றுகளை கடந்த 48 ஆண்டுகளில் நான் நடத்தி காட்டி இருக்கிறேன். அப்படி எனது குருநாதர் வழியில் நான் நடத்தி காட்டிய பொழுதுதான் எனது குருநாதருடைய வாக்குப்படி 2001 உலக கிருஷ்ணமூர்த்தி பத்ததி மாநாட்டில் உலகத்தின் தலை சிறந்த கேபி முறை ஆய்வாளர் என்ற பட்டம் எனக்கு வழங்கப்பட்டது பெரியோர்களே. ஆகவே அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறையிலே சில கருத்துக்களை மட்டும் இங்கே சொல்லி, அது வேறொருவர் பேசும் பொழுது போர்டில் நாம் எழுதி கொண்டோமானால் அது குறித்து விளக்கங்களை நான் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அது அடுத்த ஒரு முறை வரும்பொழுது நான் சொல்லுகிறேன்.
முதலிலே கேபி முறை, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை என்றால் என்ன என்பதை சோதிடம் கற்ற உங்களிடம் நான் 5 நிமிடங்களில் கேபி முறையை விளக்கி விடுவேன் பெரியோர்களே. நமது சோதிட கணக்குகள் 9 கோள்கள் எங்கே ராசி மண்டலத்தில் இருக்கிறது என்றும் அது 108 பாதங்களில் எவ்வாறு சென்று கொண்டு இருக்கிறது என்பதையும் ராசி நவாம்சம் என்ற 2 கணக்குகளினுடைய வழியிலே போட்டு திசா இருப்பை நாம் பார்த்து, திசா இருப்பினுடைய எலிவேஷன் அதனுடைய வளர்ச்சியை எடுத்து நாம் சாதகத்தை நமது நாட்டிலே பெரும்பாலும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியானது பூமியானது சுழற்சியில் சுழன்று கொண்டு இருக்கின்ற பொழுது தற்சுழற்சியோடு சூரியனையும் பூமி மேற்கிலிருந்து கிழக்காகவும் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காகவும் சுழன்று கொண்டிருக்கின்ற பொழுது பூமியை சுழன்று கொண்டு இருக்கின்ற சந்திரனோடு பூமி சூரியனையும் சுழன்று வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பிறக்கின்ற காலத்தில் கிழக்கு நோக்கி 12 ராசிகளில் எந்த ராசியில் நின்று கொண்டு இருக்கிறதோ அதுதான் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ராசியிலே எந்த புள்ளியை தொடுகிறது. காலையில் கூட இங்கு லக்ன புள்ளி என்ற ஒரு வார்த்தை வந்தது. அதெல்லாம் கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு சொந்தமான வார்த்தைகள் பெரியோர்கள். நமது சோதிடத்தில் புள்ளி என்ற வார்த்தையெல்லாம் இல்லை. இப்பொழுது சோதிட முறையிலே அதெல்லாம் புழக்கத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறது. அந்த புள்ளி லக்ன புள்ளி என்று சொன்னார்களே, அதே போன்று 12 ராசிகளையும் ஒரு மனிதன் பிறக்கின்ற காலத்தில் ஒவ்வொரு ராசியோடு என்ன தொடர்புகள் இருக்கிறதோ அதுதான் அந்த மனிதனுடைய விதியை வாழ்நாளில் நிர்ணயிக்கிறது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி 12 mansions during the birth time of an individual, we are calling it as point of intersection with respect to the moon, நம்ம எர்த் ரொட்டேஷன். அப்படி 12 புள்ளிகளை நாம் எடுத்துக்கொண்டு அது எந்த ராசியில் இருக்கிறது, 108 பாதங்களில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று 2 செய்திகளை எடுத்துக்கொண்டு மூன்றாவதாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு செல்கிறோம். ஒரு நட்சத்திரத்தை 3 பாகை 20 கலையை கொண்டு 4 பாகங்களாக பிரிக்கப்பட்ட நமது கணக்கையிலை கிருஷ்ணமூர்த்தி ஒதுக்கி விடுகிற ஒரு கோளை எடுத்துக்கொண்டு அதை 9 பகுதிகளாக பிரித்து விடுகிறார். அதாவது வானமண்டலத்தை, கோள் என்று சொல்வது கூட சரியல்ல, வானமண்டலத்தை. இப்போ முதல் நட்சத்திரம் அஸ்வினி என்றால் 0விலிருந்து 13, 20 வரை நீண்டு இருக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த 13, 20 கலையாக மாற்றிங்கன்னா 13 × 60 780, இந்த 20 கூட்டினீங்கன்னா 800, அதை 60ஆல் பெருக்கினீங்கன்னா 48,000 விகலை சமம் ஒரு நட்சத்திரத்தினுடைய நீளம். அதை நம்முடைய விம்சோத்திரி திசையான 120ஆல் வகுத்தீர்களானால் ஒரு ஆண்டுக்கு 400 விகலை வருகிறது. பின்பு அதை 9 நம்முடைய விம்சோத்திரி திசையினுடைய வடிவத்திலேயே நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். 7 ஆண்டுகள் கேதுக்கு போட்டீர்களானால் 7 × 400 2800 இப்படியே போட்டுக்கணும். இப்போ சுக்கிரன் எடுத்த 20 × 400 8000 இப்படி பெருக்கிட்டே வந்தீங்கன்னா 48,000 வரை. அதை பாகை கலை விகலையாக மாற்றிக்கொண்டு ஜோடியாக்க நம்முடைய ராசி மண்டலத்தை 108 டிகிரியை 249 மாற்றிக்கும். இந்த 249க்கு என்ன விளக்கம்னா, ஒரு நட்சத்திரம் 9ஆக பிரிக்கிற போது 27 × 9 243. சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திராடத்தினுடைய ராகுவனுடைய உபநட்சத்திரம் 2 பிரிவுகளாக பிரியும். அப்போ அதில் 3 எச்சு வந்துடும். குருவனுடைய புனர்பூசம் விசாகம் புரட்டாதியிலே சந்திரனுடைய உபநட்சத்திரம் வரும் பொழுது 3 அதிகமாக இரட்டையாக பிரிய, அதில் 3 அதிகமாக வந்துடும். ஆக 243ஓட இந்த 6 கூட்டினீங்கன்னா 249 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுக்கு உபநட்சத்திரம்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு முடிஞ்சு போச்சு. 12 பாவகத்தினுடைய ஒரு மனிதன் பிறக்கிற போது உள்ள தொடர்பை நாம் கணக்கியல் மூலமாக போட்டுக்கிறோம். அதில் நியூகோம் அயனாம்சம்னு சயின்டிஃபிக் அயனாம்சமெல்லாம் இருக்குது. அது இன்னொரு நாள் நான் சொல்லும்போது அதுக்கெல்லாம் தனியாக சொல்லிட்டு வரேன். இப்போ நமக்கு என்னென்னா 12 பாவங்கள் என்ன, 9 கோள்கள் எந்த டிகிரியில் பிறக்கிற போது நிற்கிது. இப்போ ஒரு பாவகத்துக்கு மேலேயும் நிற்கலாம், கீழேயும் நிற்கலாம். நம்முடைய பாவக ஆரம்பம் மத்தியம் முடிவுன்னு இருக்குது இல்லைங்களா? அந்த பாவக மத்தி தான் இதில் பாவக ஆரம்பனையாக வருது. நம்மக்கிட்ட கேல்குலேஷன்ஸ் இருக்குது, பட் அயனாம்சமெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்குது. அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு.
ஆக இந்த 12 உபநட்சத்திரங்களும் 12 உபநட்சத்திரத்தை எடுத்துட்டு அந்த உபநட்சத்திரம் நிற்கிற நட்சத்திரம் அந்த உபநட்சத்திரத்தினுடைய உபநட்சத்திரத்தையும் எடுத்து 12 குறித்து ஒரு டேபிள், 9 கோள் எடுத்து 9 ராசி, 9 நட்சத்திரம், 9 உபநட்சத்திரம்னு அந்த 21 கணக்கியலை எடுத்துட்டு கேபி முறை. இப்போ நீங்கள் காலையிலிருந்து பேசின அத்தனையும் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்ததை அப்படியே நடக்கிற மாதிரி நீங்கள் கூட இருந்து சொல்கிறோம். ப்ரொவைடட் நமக்கு ஏற்கனவே தெரியக்கூடிய சோதிடத்தினுடைய ஆழத்தை நட்சத்திரம் கொண்டு சொல்ல தெரியும். நான் வரும்போது அம்மா நட்சத்திரத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி தான் கேட்கும்போது சொன்னாங்க, இதில் கோடிக்கணக்கான செய்திகள் உள்ளே கிடக்குது. கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, உலகத்தில் இருக்கிற நாடுகளினுடைய விளக்கங்கள் இருக்கின்ற அத்தனை சோதிடத்தையும் படித்து விடுகிறார். படித்து உலக சோதிடம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மேற்கத்திய முறை, இன்னொன்று கிழக்கத்திய முறை. நம்முடைய இந்தியா, சைனா போன்ற முறைகள் எல்லாம் கிழக்கத்திய முறை. இங்கு அயனாம்சம் என்று ஒன்று இருக்கிறது, அதை கழித்து கணக்கிடுகிறோம். மேற்கத்திய முறையில் அயனாம்சம் என்று ஒன்று இல்லை. நம்முடைய பார்வைகளுக்கும் மேற்கத்திய பார்வைகளுக்கும் பல்வேறு வித்தியாசங்கள் இருக்கிறது. மேற்கத்திய பார்வைகள் ஒரு இடத்தில் தங்கம் இருக்கிறது என்று சொன்னால் கீழே தோன்றீர்களானால் தங்கம் இருக்கிறது. அது நம்ம ஈஸ்டர்ன் சிஸ்டம் வந்து லேக்காக இருக்குது. அதை கொஞ்சம் நாம் டெவலப் பண்ணணும். அதுக்கு வெஸ்டர்ன் அப்ளை பண்ணும்போது நாம் அதில் துல்லியமாக சொல்லிடலாம். இப்போ 2ஆக பிரிச்சிட்டோம். ஆனால் ராசிகள், கோள்கள், நட்சத்திரங்கள் இவற்றினுடைய அடிப்படை கொள்கைகள் 2 நாடுகளிலுமே 95% ஒரே மாதிரி இருப்பது தான் இந்த உலக மக்கள் கண்டுபிடித்த யூனிஃபார்ம் மெசேஜ். அதை வைத்து கொண்டு தான் சோதிட போராட்டங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். கிழக்கில் செய்கிறோம், மேற்கிலையும் செய்கிறோம். இதில் பல்வேறு அற்புதங்களை தினந்தோறும் செய்து வருகிறேன். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இப்போ நான் ஒரு 15 நாளைக்கு முன்னே செஞ்ச ஒரு அதிசயத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ 30/12/1968 காலை 11:30 மணிக்கு உசிலம்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்த ஒரு ஜாதகம். இப்போ காலையிலிருந்து நாம் நிறைய திருமணத்தை தான் இன்றைக்கி ஆய்வு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் 11:45 கேட்டைக்குள்ளே விருச்சிக ராசியில் வானமண்டலத்தினுடைய 8வது இடத்துல இருக்குது. ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டோம்னா தான் நாம் செய்யலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுத்து காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆய்வு பண்ணிங்கன்னா காலையில் 11:45 மணிக்கு மேலே ஜோதிடர்கிட்ட வரக்கூடிய 99% புதனுடைய ஆதிக்கம் ஏதோ ஒரு வழியில் இருக்கும். ஒன்றா மிதுனம், கன்னி, ராசியோ, லக்னமா எதற்குள்ளேயே இருக்கும், அல்லது ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களுக்குள்ளே வந்துட்டு இருக்கும். அதுபோக இந்த 2 மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய லக்னம், அது நின்ற நட்சத்திரம். இது எல்லாம் இப்போ நம்முடைய யூடியூப்புகளில் டெய்லி அந்த மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அது வேகமாக பார்த்துக்கலாம். இப்போ 3:30 மணி வரைக்கும் என்ன அதிசயம்னா புதன் சபுல் இருக்கு. அதுக்கு பின்னால் கேதுக்கு போயிடும். அதனால் நாம் சோதிடத்தை இவ்வளவு விரிவாக, விளக்கமாக, அக்யூரேசியாக பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மனிதனுக்கு ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது, திருமணத்தில் கேள்வி கேட்கின்ற பொழுது 7வது உபநட்சத்திரம் என்ற பகுதி சனியை தொடுகிறது. இவருடைய லக்னம் பார்த்தீர்களானால் கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடமான சனி இவர் பிறக்கின்ற பொழுது மேனத்தில் சென்று நிற்கிறார். இப்போ காலையில் சொன்னார் 5 பாரு, 7 பாரு, 9 பாரு, 2 எதையுமே பார்க்க வேண்டாம் சார். இந்த உபநட்சத்திரம் உங்களுக்கு பேசும். இந்த சனி என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு கேட்டையில் ஓடுற மாதிரி அந்த மனிதன் பிறக்கிற போது ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு. இப்போ ரூலிங் பிளானட் சயின்டிஃபிக்காக நமக்கு அஸ்ட்ராலஜி கை கிடைச்சிடும். இந்த புதன் இவருக்கு மகரத்தில், உத்திராடத்தில் போயிட்டுருக்குது. எப்பொழுதுமே பாருங்கள், 7வது பாவகம் ரேவதியோடு தொடர்பு கொள்ளுமானால் அந்த மனிதன் திருமணத்தில் பல்வேறு பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டு இந்த உலகத்தில் தவித்து கொண்டு இருக்கிறார். இதில் உபநட்சத்திரம் எடுத்துட்டோம். பொதுவாகவே 7ஆம் பாவகம் ரேவதிக்குள்ளே போனாலே சிக்கலாய்க்கும். இந்த மனிதனிடம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஐயா உங்களுக்கு முதல் திருமணத்தோடு நிற்காது, 2 திருமணங்கள் ஏற்படும் என்று கருத்தை சொல்லுகிறேன். அவர் சொல்லுகின்ற பதிலை பாருங்கள். என்னுடைய முதல் துணைவியார் திருமணமாகி 2.5 ஆண்டுகளில் காலமாகி விடுகிறார்.
இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி 15 நாளைக்கு முன்பு நமக்கு கொடுத்த ப்ரூஃப். 2வது கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், காலையில் இன்னொருத்தர் சொன்னார் 5ஆம் இடத்தை பார்க்காது, நீ இப்போ 5ஆம் இடம் என்ன செய்யுதுன்னு பார்க்க. இவருடைய 5வது இடம் சனிக்கோள் வருகிறது. சனி ரேவதியில் போகுதுன்னு இப்போ தான் பார்த்தான். இப்போ 2 அலிகிரகத்தில் 5ஆம் இடத்தினுடைய டிராவல் போகுது. குழந்தை பிறக்குங்களா? இந்த மனிதனுக்கு சட்டப்படி குழந்தை பிறக்காது. சனியும் புதனும் 5வது பாவகத்தோடு தொடர்பு கொண்டால் அந்த மனிதன் ஆர்டிஃபிஷியலாகத்தான் குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறான். தமிழ்நாட்டில் பல்வேறு ஜாதங்களை பார்த்து நான் அடுக்கி வைத்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்தேன் என்று பாருங்கள். இந்த 5வது உபநட்சத்திரமாகிய சனி என்ன உபநட்சத்திரத்தில் நிற்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அது ராகு என்ற நோடு நிழல் கோளில் நிற்கிறது. இந்த ராகு உத்திரட்டாதி என்ற சனியினுடைய நட்சத்திரத்திலும் சந்திரன் என்ற உபநட்சத்திரத்திலும் நிற்கிறது. ராகு கேதுக்கு மட்டும்ங்க. இப்போ இந்த வாஸ்து பண்ணார் பாருங்க, மிக மிக அற்புதமாக பண்ணார். அதே மாதிரி ராகு கேதுக்கு மட்டும் நாம் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தா நைட் 8 மணி வரைக்கும் ஜாதகத்தை பார்க்கலாம். அத்தனை சயின்டிஃபிக்காக கேஎஸ்கே சொல்லிட்டு போயிருக்கார். அது சேர்க்கைங்கிறாரு, பார்வைங்கிறாரு, நட்சத்திரங்கிறாரு, அது நின்ற ராசிங்கிறாரு, கோள் நின்று உபநட்சத்திரம், இப்படி 5 பிரிவுகளாக ராகு கேதுனுடைய பலன்கள் இருக்கிறது. அத்தனை ஆய்வுகளை நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது 11ஆம் வீட்டிற்குரிய சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலே ராகு நிற்கிறது. கன்னி லக்னத்திற்கு 5ற்குடைய சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய அலிகோளான சனி இங்கு 5ஆம் இடம் தொடர்பு கொள்கிறது. சந்திரன் இவருக்கு ரேவதியில், சந்திரன் இவருக்கு கிருத்திகையில் சென்று கொண்டு இருக்கிறது ரிஷபத்துக்கு. ரிஷப ராசி என்ன? யாராவது வானமண்டலத்தில் எத்தனாவது ராசி? 2வது ராசி. 2ஆம் இடம் தொடர்பு பண்ணால் சத்தியமாக குழந்தை உண்டு. இதுவும் கேஎஸ்கேனுடைய கண்டுபிடிப்பு. இது வானமண்டலத்தினுடைய 2ஆம் இடத்துல. ஆக நான் என்ன கேள்வி கேட்குறேன், ஐயா இந்த 2வது மனைவிக்கும் நீங்கள் மருத்துவம் பார்த்துத்தான் குழந்தை பெற்றிருப்பீர்கள் என்கிறார். அவரும் மருத்துவம் பார்த்து என்னுடைய 2 குழந்தைகளை நீங்கள் பாருங்கள் என்று உடனே தன்னுடைய குழந்தையினுடைய புகைப்படத்தை எனக்கு அனுப்பி வைத்தார். இது ஏன் உங்கள் முன் வைக்கிறேன் என்றால், நட்சத்திரம் அதனுடைய காரகங்கள், அந்த நட்சத்திர அதிபதி நிற்கின்ற பாவகங்கள், அதுமட காரகங்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக ஆய்வு செய்தீர்களானால் அப்படியே அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கூட இருந்து பார்த்தது போல் சொல்லிவிடலாம். நமக்கு தேவையானது அந்த மனிதன் பிறந்த தேதி, பிறந்த ஊர், பிறந்த நேரம் துல்லியமாக வேண்டும். ஆக இந்த சனி புதனை தாண்டி கோள் நின்ற உபநட்சத்திரம் 5ஆம் இடத்தோடும் 11ஆம் இடத்தோடும் தொடர்பு கொண்டு இந்த மனிதனுக்கு அந்த சனி 6ஐயும் குறிக்கிறதுனால தான் நான் மருத்துவம் சொன்னேன். ஏன் மருத்துவம் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, சனி லார்ட் ஆஃப் 6 ஆல்சோ, நாட் ஒன்லி 5. ஆக குழந்தை பிறப்பு, திருமணம் போன்றவற்றுக்கு இந்த உபநட்சத்திர சித்தாந்தங்களை நீங்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது பல அற்புதங்களை வெட்டி எடுக்கலாம். அதனுடைய விளக்கத்தை 1/2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். மிதுன ராசியிலும் இந்த தனுசு ராசியிலும் மீன ராசியிலும் 7வது உபநட்சத்திரம் நின்று கொண்டாலே ஒரு மனிதனுக்கு லவ் ஃபெயிலராவது வாழ்க்கையில் வருது. ஏதோ ஒரு வழியிலே 2 தொடர்புகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வருது. அது ரேவதியில் போகிறான். அந்த ரேவதிக்கு உண்டான புதனும் இந்த மிதுனமோ தனுசுவிலையோ மீனத்திலேயோ இருந்தால் 2 திருமணங்கள் தான் ஆர்டிக்கல் எழுதுறாரு. இப்போ நம் கண் முன்னாலே ஜாதகம் அப்படியே தயார் நிலையில் இருக்கு. ஆகவே பெரியோர்களே, சான்றோர்களே, ஜோதிட ஆய்வாளர்களே, நீங்கள் முடிந்தவரை இந்த சேலம் மாநகரில் நமது என்னிடம் புதுசாக பழக்கமானவர் தான், பின்னாலே மாரியப்பன் அமர்ந்து கொண்டிருக்கார். இவர் சேலத்தை சார்ந்தவர். நமது வைத்தியலிங்கம் ஐயாவனுடைய குடும்பத்திலே கேபி முறை படித்தவர். நான் சென்ற கூட்டத்திற்கு வந்தபோது என்னிடம் நண்பரானவர். இப்போது சேலம் வரும்பொழுதெல்லாம் என்னிடம் ஓடி வந்து விடுகிறார்.
வைத்தியலிங்கம் ஐயா சேலத்தில் ஒரு 1000 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொரு 2 நிமிஷத்தில் ஒரு ஜாதகம் சொல்லி நிறுத்திடுறேன். பாருங்களேன். 28 ஜனவரி 1974 11/16 கோயம்புத்தூரில் பிறந்த ஒரு ஜாதகம் கன்னி லக்னத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்குது. இவர் கேள்வி என்னன்னா, நான் அமெரிக்காவுக்கு போகணுங்க. எப்படிங்க? ஒரு மனிதன் நாட்டை விட்டு போகணும்னா 3ஆம் பாவத்தில் இருக்கிற கோளினுடைய நட்சத்திரத்தில் முதல்ல திசை நடத்தணும். வெளிநாட்டுக்கு கேட்வே ஆஃப் இந்தியாவை தாண்டணும்னா 9ஆம் இடம் தொடர்பு பண்ணணும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலை கடக்கணும்னா 12ஆம் இடம் தொடர்பு பண்ணணும். 3, 9, 12 தொடர்பு பண்ணா தான் ஒரு மனிதன் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு செய்வான். 9ஆம் இடம்னா இப்போ கோயம்புத்தூரில் சேலத்திலேருந்து டெல்லி வரைக்கும் போகிறான், இல்லை கல்கத்தா, இது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் போகிறான். பல 1000 கிலோமீட்டர் கடக்கணும்னா 12ஆம் இடத்தோட ராகு தொடர்புட வேண்டும். ராகு நீண்ட தூர பயணத்திற்கு அதிபதி. மேனத்தில் ராகு இருக்கின்ற குழந்தைகள் அமெரிக்க நாட்டில் பல லட்சம் ரூபாயை ஈட்டிக் கொண்டு இருக்கிறது. இதுதான் என்னுடைய PhD. ஏன் ராகுவும் புதனும் தொடர்புடைய மனிதர்கள் பல லட்சத்தை ஈட்டி வேற நாடுகளுக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்று. இந்த மனிதனுக்கு கேது புதன் குரு என்று கேது திசை புதன் அந்தரம் குரு புத்தி நடக்கிறது பெரியோர்களே. கேது மிருகசீரிடத்தில் போகிறது, புதன் அவிட்டத்தில் போகிறது, குரு அவிட்டத்தில் போகிறது. ஆக திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் மூன்று செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் சென்று கொண்டிருக்கிறது. கன்னி லக்கணத்தில் பிறந்த இந்த மனிதனுக்கு செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி பலம் பெற்று 8ஆம் இடத்தில் கேபி முறையில் 7ஆம் பாவகத்தில் நிற்கிறது. 7ஆம் பாவமானது இந்த உபய லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தை விட கொடூர பாதகமானது. கேபி முறை என்ன சொல்கிறது என்றால், பாதகத்தை விட பாதகத்தில் நிற்பவன் வலிமை வாய்ந்தவன். பாதகத்தில் நிற்பவனை விட பாதகத்தில் நிற்பவனுடைய நட்சத்திரத்தில் இருப்பவன் வலிமை வாய்ந்தவன். ஆக பாதகத்தில் நிற்பவனுடைய நட்சத்திரத்தில் திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் செல்லும் பொழுது இவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது என்பதுதான் அடிப்படை. ஆனால் புதனுடைய உபநட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் சனி, அதே போல கேதுவனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரன், குருவனுடைய உபநட்சத்திரம் குரு. இப்போ நான் உலக மாநாட்டுக்கு போகிறேன். நான் 2 நாள் அமைதியாக இங்கே இருந்த மாதிரி கம்மனை ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். 2வது மாநாடு முடிய போது நான் மேடையில் ஏறி 4 என்னுடைய கண்டுபிடிப்புகளை சொல்கிறதுல கடைசி கண்டுபிடிப்பு தான் இது. அப்போது டெல்லியிலிருந்து வந்த ஒரு பேராசிரியர் என்ன சொல்கிறாரு, கேபி முறையில் நீங்கள் நல்ல ஆய்வு பண்ணி இந்தியாவில் பெட்ரோல் தங்கம் எங்கே கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்தியாவை சீக்கிரம் வல்லரசு பண்ணிடலான்னு ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஏன் அமெரிக்காவில் பென்டகன் பில்டிங்கில் பிடிச்ச தீயை தடுத்து நிறுத்தி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நாம் உலக பொருளாதாரம் இந்த கஷ்டப்படாமல் நாம் காப்பாற்றிருக்கலாம்னு சொல்கிறாரு. நான் என்னுடைய பாயிண்ட்டாக திருப்பி சொன்னேன். என்னுடைய டேர்ன் வரும்போது ஒரு நாட்டில் ஒரு கட்டடத்தை ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 18 சித்தர்கள் இந்தியாவில் வாழ்ந்ததை போல கேபி முறை கோயம்புத்தூர் இருந்து கொண்டு அமெரிக்க நாட்டில் நடந்த பென்டகன் தீயை இங்கிருந்து சொல்லி இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி நான் இந்த மனிதனை வேணுங்கிற அளவு தடுத்து நிறுத்தியும் அவங்க சித்தப்பா இறந்ததுக்காக அமெரிக்கா கிளம்பியாச்சு. விமானம் போது வானத்தில் விமானம் தடுமாறி கீழே இறங்குறக்குள்ளேயே படாது பாடுபட்டு அந்த விமானம் கீழே இறங்கியிருக்குது. முதல் விமானம். 2வது தொடர் விமானத்தில் பயந்து பயணம் செய்கிறாரு. 2வது விமானமே அதே மாதிரி வானத்தில் முதல் விமானத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி தள்ளாடி படாது பாடுபட்டு போய் அமெரிக்காவில் இறங்கியாச்சு. இவர் அங்கே போய் இருக்கிறாரு. எனக்கு மாநாட்டுக்கு அழைப்பு வருது. இங்கிருந்து இவர் அமெரிக்காவிலேருந்து எனக்கு கடிதம் எழுதுகிறாரு. ஐயா, நீங்கள் எவ்வளவோ தடுத்து நிறுத்தினீர்கள், உங்களை தாண்டி நான் சென்று கொண்டேன். இன்று எங்கள் சித்தப்பா வீடு ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அருகில் தான் பென்டகனுக்கு அருகில் இருக்கிறது. நான் அந்த மனிதனிடம் சொன்னது என்னவென்றால், நீ இருக்கின்ற உலகத்தில் தீ பிடிக்கும், நீ உயிரோடு தப்பித்து விடுவாய், அந்த தீயை கண்டு உயிர் போனால் போய்விடும் என்ற பயத்தில் சிக்கிக்கொள்வாய் என்பதுதான் ப்ரெடிக்ஷன். அந்த மனிதன் பென்டகனுக்கு அருகில் இருந்தான். மாபெரும் விமானம் மோதி தீ பிடித்ததை பார்த்து அவன் கண்ணீரோடு கடிதம் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறான் என்றால், ஐயா, இது செப்டம்பர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றுதான் தீ பிடித்தது. எனக்கு செவ்வாய் தான் மிக மோசம் என்று நீங்கள் சொன்னீர்கள். கிருஷ்ணமூர்த்தி பத்ததிக்கு சமமான ஒரு சோதிடம்
உலகத்தில் இல்லை என்று அந்த மனிதன் எழுதியதை பார்த்துத்தான் எனக்கு உலகத்தின் சிறந்த கேபி ஆய்வாளர் என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. ஆகவே நான் உங்களிடம் பங்கிய இந்த 10 நிமிட செய்திகள் நட்சத்திரங்களையும் உபநட்சத்திரங்களையும் இந்த 12 பாவக ஆரம் முனைகளையும் ஆய்வு செய்தீர்களானால் எந்த கேள்விக்கும் துல்லியமாக ஏன் நடக்கின்ற சம்பவத்தினுடைய தேதி, மணி, நிமிஷம் அத்தனையும் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி தருகிறது. தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய சோதிடர்கள் நமது மாரியப்பனை போல இங்கு வைத்தியலிங்கம் என்ற மனிதருடைய பல ஆயிரம் சோதிடர்கள் இருக்கிறார்கள். நான் பலமுறை இங்கு அவர்கள் காலத்திலே மாநாட்டிற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய குருநாதர் பெயரை சொன்னவுடன் எழுந்து நின்று விட்டார். ஆகவே உங்களுடன் இந்த செய்தியெல்லாம் நான் திருப்பி ஒரு முறை சொல்வதற்கு வாய்ப்பளித்த நம்ம குருநாதர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும். இந்த அறக்கட்டளையானது மேலும் மேலும் உயர்ந்து நீண்டு நெடிது புகழ் பெற்று உயர வேண்டும். நான் எப்படி சோதிடர்களை உருவாக்கினேனோ அதுபோல் இந்த அமைப்பானது பல்லாயிரம் சோதிடர்களை உருவாக்கி இந்த உலகம் உய்ய தன்னுடைய பணியினை செய்ய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை சொல்லி, உங்களுடைய இந்த அமைப்பை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற குருநாதருக்கு டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்று ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது கேபி முறையில். இப்பொழுதுதான் 30ஆம் தேதி மார்ச் மாதம் மாநில மாநாடு நான் நடத்தினேன். நமது மாரியப்பன் போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆகவே அடுத்த மாநாட்டிற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். ஸ்டெல்லார் சிஸ்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் கூப்பிடுங்கள். கேபி எந்த அளவுக்கு ஆழமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் நான் சொல்லித்தர தயாராக இருக்கிறேன். நான் கல்லூரியில் வகுப்பு நடத்திவிட்டு எழுந்து கீழே கேன்டீன் செல்லும் பொழுது 50 பேரும் 50 டீ வாங்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அடுத்த வாத்தியார் வெறும் வகுப்பை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கிறனால வீடெல்லாம் துரத்தி கிளாஸில் உட்கார வச்சுட்டு வந்து டீ சாப்பிட்ற நிலைமைக்கு ஆளாச்சு. காரணம் ஸ்டெல்லார்னுடைய புரிதல் மட்டும். ஆகவே நம்முடைய அறக்கட்டளை உங்களுடைய குருநாதருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மரியாதையும் செய்ய இருக்கிறது. வாருங்கள் ஐயா. இது நம்ம கேபி முறை ஆய்வு மையத்தின் சார்பிலே நமது குருநாதருக்கு இந்த பொன்னாடியை நாங்கள் ஜோதி மைய அறக்கட்டளை என்று வள்ளலார் பணியை சாப்பாடு போடுற வேலை தான் நம்மளுக்கு வேலை. ஆகவே நமது அறக்கட்டளையினுடைய நாட்காட்டி தலைவருக்கு அளிக்கப்படுகிறது. வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க நெறியினுடைய நினைவு புத்தகம் அளிக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் வளர்ந்து வளர்ந்து ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். ஐயா அவர்கள் இந்த வயதில், ஏன்னா அவர் 70 வயதில் கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே சேலத்துக்கு வருகை தந்து அந்த ஜோதிட ஆர்வம் நமக்கெல்லாம் அவர் சார்ந்துள்ள துறையின் மீதுடைய ஆர்வம், கற்றுக்கிற ஆர்வம், சொல்லி கொடுக்கணுங்கிற ஆர்வம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனுங்கிற ஆர்வம் மட்டும்தான் அவருடைய இவ்வளோ ஒரு விஷயத்துக்கு காரணம். அதுதான். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை அழைக்கிறோம். கட்டாயமாக வாங்க. ஐயா அவர்களுக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது.